தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சைவப்பறை எனும் காணொளி வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதற்கு முன்னால் நாம் தமிழர்களிடத்தில் இருக்கக்கூடிய 4 வகையான திருமணத்துக்களில் வைதீக திருமணத்தை நாம் பார்த்து விட்டோம். இந்த காணொளியில் திருக்குறள் திருமணத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த திருக்குறள் திருமணமாகப்பட்டது முழுக்க தமிழ் நெறி சார்ந்து நடத்தப்படுவது. இந்த திருமணத்தில் இப்போ வைதீக திருமணத்தில் வேள்வி செய்து சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லி இறைவனை வழிபாடு செய்து திருமணம் நடத்தி வைப்பது போல் அல்லாமல் இதில் இறை வழிபாடு இடம்பெறாது. அதற்கு பதிலாக தமிழ்மறை என்று சொல்லப்படுகின்ற திருக்குறளை முன்னிலைப்படுத்தி எப்படி வைதீக திருமணத்தில் அக்கினி சாட்சியாக திருமணம் செய்தார்களோ, இந்த திருக்குறள் திருமணத்தில் திருக்குறள் சாட்சியாக திருக்குறள் முன்னிலையில் இந்த திருமணம் நடைபெறும். இந்த திருக்குறள் திருமணத்தில் நடத்தப்படுகின்ற சடங்குகள் அனைத்தும் திருக்குறளையே மந்திரமாக சொல்லி நடத்தி வைக்கப்படும். இப்படி முழுக்க தமிழிலே நடத்தப்படுகின்ற இந்த திருக்குறள் திருமணத்திலே ஒவ்வொரு சடங்கையும் எதற்காக செய்கின்றார்கள் என்று தமிழிலே விளக்கம் கொடுப்பார்கள். அதற்கு மேலாக இந்த திருக்குறள் திருமணத்தில் வைதீக திருமணத்தில் அதை நடத்தி வைக்கின்ற வினைஞர் அல்லது அர்ச்சகர், ஐயர் எல்லாவற்றிலும் முழுக்க தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் முன்னிலை நின்று எல்லாவற்றையும் செய்வது போல் அல்லாமல் இங்கு அந்த மணமக்களையும் அவருடைய பெற்றோர்களையும் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு பெரிய பங்களிப்பினை இந்த திருமணத்தில் கொடுத்து அவர்கள் முழுக்க ஈடுபடும்படியாக இந்த திருக்குறள் திருமணத்தை செய்து வைப்பார்கள். இத்திருக்குறள் திருமணத்தில் வைதீக திருமணத்தில் முதல்ல மாப்பிள்ளை பெண்ணு ஒரு சிறிய வழிபாடு செய்து விநாயகருக்கு பூஜை செய்து போய் உடை மாற்றி கொண்டு திருமண உடை பெற்றுக்கொண்டு போய் உடை மாற்றி கொண்டு வருவது என்று போல் அல்லாமல் இந்த திருமணத்தில் மணமக்கள் வருகின்ற போதே திருமண உடையோடு வந்து விடுவார்கள். அப்படி திருமண உடையோடு வந்து விடுகின்ற மணமக்களுக்கு முதல் கட்டமாக முதல் நிலையில் இந்த மணமக்களினுடைய தாய்மாமன் இருக்கின்றாரே அவர் பட்டம் கட்டி இந்த சடங்கு மாலை என்கின்ற மாலை அணிவித்து அவருடைய அனுமதியை வழங்குவார். இது முழுக்க தமிழர் பண்பாட்டை சார்ந்து இருக்கின்ற ஒரு திருமணம். இதனுடைய ஆழமான கருத்துக்களை எல்லாம் பிறகு திருமுறை திருமணம் நடக்கின்ற போது அதை பற்றி ஒவ்வொரு சடங்கிற்கும் என்ன பொருள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ நாம் அந்த திருக்குறள் திருமணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மட்டும் பெருவாரியாக நாம் பார்த்து செல்வோம். இப்போ முதல்ல தாய்மாமன் பட்டம் கட்டி, தாய்மாமன் அத்தையும் சேர்ந்து பட்டம் கட்டி சடங்கு மாலை அணிவித்து அவருடைய வாழ்த்தினை தெரிவிப்பார்கள். அதன் பிறகு மணமக்கள் இருவரும் அவைக்குள் நுழைவார்கள். அப்படி நுழைகின்ற போது அவையினருக்கு வணக்கம் தெரிவித்தபடி வருவார்கள். இந்த திருக்குறள் திருமணத்தில் பெண் ஆடிக்கொண்டு வருவது, சினிமா பாடலுக்கு ஆடிக்கொண்டு வருவது, இல்லை மற்ற பார்த்திங்கன்னா இப்போ சினிமாவில் நடக்கிறது போன்று இப்போல்லாம் திருமணத்தில் மற்ற திருமணங்களில் நடக்குது இல்லைங்களா, அப்படிலாம் இல்லாமல் அவர்கள் வந்தவர்களை வாருங்கள் வணக்கம் என்று வரவேற்கின்ற அந்த முறையிலே அவையினருக்கு வணக்கம் தெரிவித்து அவைக்குள்ளே நுழைவார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய தமிழர் பண்பாட்டுப்படி வரவேற்றல் என்று ஒன்று இருக்கின்றது. அதில் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வைத்து வரவேற்கின்ற வணக்கம் சொல்லி வாருங்கள் என்று வரவேற்கின்ற முறையும் இந்த திருமணத்திலே நாம் பார்க்கலாம். இதை தவிர இப்படி அவர்கள் அவைக்குள்ளே நுழைந்து மணமேடைக்கு சென்றவுடன் அங்கு அவர்கள் இந்த மணவரை என்று சொல்லக்கூடிய அந்த மணமக்களின் இருக்கையில் அமர்வார்கள். தொடர்ந்து திருக்குறள் வாசிக்கப்படும். திருக்குறள் வாசிக்கப்படும் போது அதை பின்தொடர்ந்து மணமக்களும் அவருடைய இல்லத்தார்களும் சொல்வார்கள். அதனை அடுத்து மணமகனுக்கு மிஞ்சி அணிவித்தல் என்கின்ற சடங்கு நடைபெறும். அந்த மிஞ்சி அணிவித்தல் சடங்கு நடைபெற்ற பிறகு மணமகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவருடைய திருவடிகளை துலக்குகின்ற அந்த சடங்கினை செய்வார். இதை பாத பூசை என்று சொல்லுவார்கள்.
அதன் பிறகு பெண்ணும் அவருடைய பெற்றோர்களுக்கு பாத பூசனை செய்வார் அல்லது திருவடி துலக்குவார். அது இந்த திருவடி துலக்கின பிறகு 2 மணமக்களினுடைய பெற்றோர்களும் அவரவர் பிள்ளைகளுக்கு திருமண மாலை அணிவித்து கையில் பூசண்டு கொடுத்து வாழ்த்துவார்கள். பிறகு அவருடைய பெற்றோருடைய வாழ்த்தினை பெற்ற பிறகு மணமக்களுக்கு இல்லற கடமை பற்றிய இல்லறம் பற்றிய விளக்கம் திருக்குறளிலிருந்து கொடுக்கப்படும். அதன் பிறகு அந்த திருக்குறள் முன்னிலையாக மணமக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிறகு தாலி அணிவிப்பதற்கு முன்பாக இந்த மாப்பிள்ளையினுடைய தாய்மாமன் இந்த மங்கள நாணை சென்று மக்களிடத்திலே பொது பெரியோரிடத்திலே வாழ்த்து பெற்று வருவார். அடுத்து நாத்தி விளக்கு ஏந்தப்படும். நாத்தி விளக்கு ஏந்திய பிறகு மணமகன் மணமகளினுடைய கழுத்திலே இந்த மங்களனான் என்று சொல்லக்கூடிய தாலியை அணிவிப்பார். 3 முடிச்சுகள் போடுவார். இப்படி 3 முடிச்சுகள் போடுகின்ற போது கொட்டு மேளம் என்று சொல்லக்கூடிய அந்த மேளம் இசைக்கப்படும். அந்த 3 முடிச்சுகளையும் மாப்பிள்ளையே தான் போடுவார். மற்றும் ஒன்று, வைதீக திருமணத்தில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற குருக்கள் அல்லது அர்ச்சகர்கள் தாலி எடுத்து மணமகன் கையில் கொடுப்பது போல் அல்லாமல் இந்த திருக்குறள் திருமணத்தில் அந்த மங்கள நாணை அந்த வினைஞர் திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர் முதலில் எடுத்து பெண்ணினுடைய பெற்றோர்கள் கையில் கொடுத்து வாழ்த்தி பிறகு மாப்பிள்ளையினுடைய பெற்றோர்கள் கையில் ஒப்படைப்பார்கள். மாப்பிள்ளையினுடைய பெற்றோர்கள் அந்த திருமணத்தை அந்த மங்கள நாணை வாழ்த்தி மணமகன் கையிலே ஒப்படைப்பார்கள். மணமகன் அந்த தாலியை அணிவிப்பார். இப்படி தாலி அணிவித்த பிறகு அடுத்து இந்த மணமக்கள் தங்களுடைய மாலையை மாற்றிக்கொள்வார்கள். அவருடைய இருக்கை மாற்றி அமர்ந்து கொள்வார்கள். முதலிலே பெண் வலது பக்கம் உட்கார, மாப்பிள்ளை இடது பக்கம் உட்கார்ந்திருப்பார். பிறகு திருமணம் முடிந்த பிறகு பெண் இடது பக்கமும் மாப்பிள்ளை வலது பக்கமாக உட்காருகின்ற அந்த முறையும், அடுத்து பெண்ணிற்கு மாப்பிள்ளை திலகமிடுதல் என்கின்ற சடங்கும் செய்வார்கள். மாலை மாற்றிக்கொள்வார்கள். அதன் பிறகு இங்கே வைதிக திருமணத்தில் வழக்கமாக அம்மியின் மீது மிஞ்சி அணிவிக்கின்ற சடங்கு என்று ஒன்று இருக்கும். திருக்குறள் திருமணத்தில் அம்மியை பயன்படுத்தாது. ஏன்னா அம்மி என்பது உணவு சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்பதனால அதை மிதிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு மனைக்கட்டை என்று சொல்லக்கூடிய மனைக்கட்டை மேலே இருவருக்கும் மிஞ்சி அணிவிக்கின்ற சடங்கு நடக்கும். அப்படி அணிவித்த பிறகு பெற்றோரிடத்தில் வாழ்த்து பெறுவார்கள். இன்னும் ஒன்று, இந்த திருமணத்தில் இந்த அர்ச்சதை தூவுதல் என்பது இல்லாமல் மேடையில் இருக்கின்ற பெரியவர்கள் மட்டும் முதலே மலர் தூவி அந்த மணமக்களை வாழ்த்துவார்கள். பெற்றோர்கள் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் மேடையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற மலர்களை தூவி வாழ்த்துவார்கள். அடுத்து இந்த தாலி அணிவிக்கின்ற போது இந்த கூச்சலிடுவது, கை தட்டுவது என்பதெல்லாம் இல்லாமல் அமைதியாக அவர்களை மனதிலே எண்ணி வாழ்த்த வேண்டும் என்பதை அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர் தெரிவிப்பார். அது முடிந்த பிறகு பெற்றோர்களிடத்தில் வாழ்த்து பெற்ற பிறகு அவர்கள் விருந்தோம்பல் செல்வதற்கு முன்பாக, விருந்தோம்பலுக்கு அழைப்பதற்கு முன்பாக அந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய அன்பளிப்பாக, காணிக்கையாக வேட்டி, சில வேளையில் சட்டையும் எடுத்து கொடுப்பது உண்டு. வெற்றிலை பாக்கு பழம்லாம் வைத்து அவருக்குரிய கட்டணத்தை அல்லது காணிக்கையை கொடுக்கின்ற வழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். அது பிறகு இந்த சம்பந்தி புடவை கொடுப்பது என்று சொல்லி பெண் அவங்களுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் வேட்டி சேலை எடுத்து கொடுப்பதும், அதாவது அவங்க பெற்றோர்கள் சார்பாக கொடுப்பதும், அடுத்து அதே போல் மாப்பிள்ளை அவருடைய பெற்றோர் சார்பாக அவங்களோட மாமனார் மாமியாருக்கு இந்த சம்பந்தி புடவை கொடுப்பது, வேட்டி துண்டு கொடுப்பது என்கின்ற வழக்கம் முடிந்த பிறகு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இருந்து மணமக்களை வாழ்த்தி விருந்தோம்பலில் கலந்து சொல்லும்படியாக செல்வார்கள். இதுதான் இந்த திருக்குறள் நெறிப்படி நடத்துகின்ற திருமணம். திருச்சிற்றம்பலம்.